ஹலோ மக்களே, நம்ம கடல்லேருந்து எடுத்த நத்தையை நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். இதை க்ளீன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு நாள் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து சமைக்க முடியும். சரி, அடுத்த நாள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு நாள் கழிஞ்சாச்சு. இதை நீ நம்ம க்ளீன் பண்ணி வேக வச்சிருவோம். இங்கே பாருங்க, ஒன்று அப்படியே முளைச்சி வந்த மாதிரியே இருக்கு. இதுதான் அதோட வாய். இனி இதை வேக வச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை க்ளீன் பண்ணியாச்சு. இனி வேக விட்டுருவோம். வேகும்போது லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுறணும். இனி இது வேகட்டும், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேக வச்சு எடுத்துட்டு வந்த இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஒரு 1000 எடுத்துங்க. இது ஜஸ்ட் ஒரு குத்துனா போதும், அது வாட்டுக்கு சூப்பராக இலகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே வந்துடும். அப்புறம் இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒன்று க்ளீன் பண்ணிருக்கும் போது ஒரு சின்னதாக சூண்டை ஒன்று கிடச்சிச்சு. ஏதோ மீனுக்கு போட்டது இது முழுங்கி இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இந்த சூண்டை இது முழுங்கி இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோதான் கிடச்சிச்சு. அதை இது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சமைக்கிற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.